எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோல அசைட்டிஸ் என்னோட பெட்டுக்கு வந்திருக்கு. இது பிகிலோட சேனல் தான். பட் நான் இன்னொரு பெட் வச்சிருக்கேன். அவன் பேர் மணி. ஸோ அவனுக்கு கொஞ்ச நாளா ஒரு நோட்டிசபிளா ஒரு சிம்ப்டம்ஸ் காமிச்சுட்டே இருந்துச்சு. லைக் நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு எந்திரிச்சு நின்றுவான். அப்புறம் அப்படி இப்படின்னு சுத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு படுப்பான். இப்படி ஒரு 1 மந்த் அண்ட் 2 மந்த்ஸ் கிட்ட இப்படி இந்த சிம்ப்டம்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. நாங்க என்ன நினைச்சோம், சரி ஓகே, வெயில் காலம்ல இது. ஸோ அதனால ஏதாவது பிரச்சனை, அது ஏசி ஓடுது, ஏசி இல்ல, ஸோ ஃபேன் ஓடுது, அந்த மாதிரி ஏதாவது இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறனால இந்த இஷ்யூஸ் இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சோம். இல்லைன்னா கூட அப்பவே போய் நாங்க பார்த்திருப்போம். இப்போ கொஞ்சம் வயிறு ப்ளோட் ஆச்சு. ப்ளோட் ஆனோடனே சாப்பிடுறது நிப்பாட்டினோடனே கொஞ்சம் பயமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்க பக்கத்துல இருக்க ஒரு பிரைமரி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் இதுதான் அது. ஸோ அங்க போய் பார்த்தோம். பார்த்தப்போ அவங்க சொல்லிட்டாங்க, ஜிஹெச் கூட்டிட்டு போங்க. ஐ மீன் பெட்டோட மதுரையில காந்தி மியூசியம் அப்படியே பின்னாடி. இப்போ அந்த படிப்பகம் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ நல்லா பாக்குறாங்க. அங்க ஒரு டாக்டர் இதுதான் ரியாலிட்டி, ஏன்னா 12 இயர்ஸ் ஆயிடுச்சு, அசைட்டிஸ் வேற இருக்கு. ஸோ அசைட்டிஸ் அப்படின்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ அசைட்டிஸ்ன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் அவனோட பாடியில உள்ள நடக்கும். ஒன்று ரேபிட் வெயிட் கெயினா இருக்கும், இல்லைன்னா ஒரு லைக் ஃப்ளூயிட் அப்டோமன்ல அப்படியே தேங்கி யூரினரி வழியாகவும் மோஷன் வழியாகவும் போகாம ஒரு மாதிரியான ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டான ஃபீல் அவனுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான். ஸோ இந்த ஃப்ளூயிட் ஏன் வெளியே வரமாட்டேது அப்படின்னா, எய்தர் அது லிவர் ஃபெயிலியரா இருக்கும், இல்லை லங் ஃபெயிலியரா இருக்கும், இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த விஷயம் எப்படி தெரிய வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவன் சாப்பிடாம இருக்கான். அடுத்து கொஞ்ச நேரம் அது அப்படியே வயிறு ப்ளோட் ஆகுது. ப்ளோட் ஆனோடனே அந்த இதாகுது. ஸோ அசைட்டிஸுக்கு நாங்க போயிருந்தோம். ஒரு 3 டேஸ் கழிச்சு இது அசைட்டிஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்றோம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, லைக் அவன் வாட்டரை அந்த தேவையில்லாத அந்த கெட்ட நீர், வேஸ்ட் வாட்டரை லைக் சிரஞ்சு வச்சு வெளியே எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க லாக்ஸிலாக்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டும், ஹிபாமாஸ்ட் அப்படின்னு ஒரு இது சிறப்பும் கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டும் நீங்க லைஃப் டைம் ஃபுல்லா கண்டினியூ பண்ற மாதிரி வரும். இனிஷியலாவே நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்க டாக் ரெக்கவர் ஆயிடும். கியூரபிள் தான். பட் உனக்கு ஏஜ் கன்சர்ன் இருக்கிறனால இவனால திருப்பி அந்த எனர்ஜெட்டிக்காவும் அவனோட அந்த பழைய ஆக்டிவிட்டிஸ்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் அவன் நல்லா வரணும். நீங்க எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அசைடைஸ்னு ஒரு நோய் நோய் கிடையாது. இது அசைடைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்றத தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஷார்ட்ஸ்ல நல்ல ரீச் கிடைக்குது. இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட பெட் யார் யார் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும். அண்ட் உங்களுக்கும் இது இப்போ நீங்க ஒரு பெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஒரு அட்லீஸ்ட் 1 இயருக்கு ஒன்ஸ் அது போய் ஸ்கேன் எடுத்து எல்லாமே கரெக்டா இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நாளைக்கு இவனோட அப்டேட்ஸ் ரெகுலரா வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ பாருங்க. ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க. அவனோட ஃபுட்டேஜ்லாம் இப்போ ஆட் பண்றேன், அதையும் பாருங்க. ஸோ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பார்க்க. நாங்க தான் க்ளீன் பண்றோம், மோஷன் போனது இது எல்லாமே. ஸோ எங்க வீட்டில் சில்ட்ரன்ஸ் யாரும் இல்லை. ஸோ அதனால என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியுது. இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு பெட் ஹோல்டரா என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். இன்கேஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருப்பீங்க, ஸோ ப்ராப்ளம் வருதானே தெரியாது. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா. நிறைய பேர் என்ன டிசீஸ்னே தெரியாம கூட அப்படியே வேற டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ண நினச்சேன். தேங்க்யூ. அடுத்தடுத்த அப்டேட் நான் கொடுக்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்கான், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்சாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னடா ஒண்ணும்